வால்பாறைக்கு பட்ஜெட்டா 2500 ரூபாய்க்குள்ள 2 நாள் ட்ரிப் போட்டிருக்கோம். வால்பாறையில சுத்தி பார்க்கிறதுக்கு இவ்வளவு இடங்கள் இருக்கா அப்படின்னு எனக்கே அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. வால்பாறைன்ற ஊர் தான் இருக்கிறதுலயே உயரமான இடம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதான் இல்ல. தலைநார் அப்படின்ற ஏரியா தான் இருக்கிறதுலயே உயரமான பிளேஸ். இங்க எப்பவுமே மிஸ்ட் இருக்கும், பயங்கரமா காத்து வெடிக்கும். இது ஒரு மேஜிக்கல் பிளேஸ்னே சொல்லலாம். வால்பாறையில சுத்தி பார்க்கிறதுக்கு என்னென்ன இடங்கள்லாம் இருக்கு, எவ்வளவு செலவாகும் அப்படின்றத ஃபுல் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். வின்னர் ஃபால்ஸ் மட்டும் இல்ல, மிஸ்டிக் வாட்டர் ஃபால்ஸ், மங்கி வாட்டர் ஃபால்ஸ்னு குளிச்சு என்ஜாய் பண்ண போறோம். நீங்க பைக்ல வந்தாலும் சரி இல்ல கார்ல வந்தாலும் சரி, உங்களோட கண்ணுக்கு விருந்தாக்கக்கூடிய நிறைய இடங்கள் இங்க இருக்கு. வால்பாறையில கண்டிப்பா நீங்க சுத்தி பார்க்கக்கூடிய ஒரு 11 இடத்தை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேன். இப்ப வாங்க நம்ம முழு வீடியோவையும் பார்க்கலாம். மதுரையில இருந்து வால்பாறை வெறும் 226 கிலோமீட்டர் தான். ஏர்லி மார்னிங் 4 மணிக்கெல்லாம் நாங்க கிளம்பிட்டோம். போற வழியிலேயே அழகான வியூ எல்லாம் பார்த்துட்டு இப்ப நாம வால்பாறையோட அடிவாரத்தை நெருங்கியாச்சு. ஒரு சின்ன வில்லேஜுக்குள்ள அழகான லொகேஷன் இருக்கு. இப்ப நம்ம வால்பாறையில இடத்துக்கு வந்திருக்கோம். இது என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா வின்னர் ஃபால்ஸ் சொல்லுவாங்க. வின்னர் படத்துல வடிவேல் எல்லாம் ஒரு சீன்ல வருவாரு பாத்தீங்களா, அந்த பாத்திரம் வச்சுக்கிட்டு இருப்பாரு. அது இந்த ஃபால்ஸ்ல தான். இங்க வந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க பாக்கலாம். தண்ணி எவ்வளவு வருது பாருங்க, சூப்பரா இருக்கு. இங்கே நீங்க குளிக்கலாம். வால்பாறையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 11 இடத்துல நம்ம போய் பார்க்க போறோம். இதுதான் முதல் இடம். வின்னர் படத்துல நிறைய சீன்ல இந்த ஃபால்ஸ் வரும். கீழே ஒரு பிக்சர் பாக்குறீங்கல்ல, அது கூட இந்த இடம் தான். பக்கத்துலயே ஆழியார் டேம் இருக்கு, ஃபிஷ் அக்வேரியம் இருக்கு. பட் நமக்கு டைம் இல்ல, அதனால நம்ம வால்பாறைக்கே போறோம். என்ட்ரி டிக்கெட்டா 30 ரூபாய் வாங்குறாங்க, பைக்குக்கு 20 ரூபாய். ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது ஆழியார் டேமோட வியூ பாயிண்ட் தான். நீங்க இந்த ஹில்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வியூ நல்லா தெரியும். இந்த பாயிண்ட் மட்டும் இல்ல, நீங்க போகும்போது நிறைய வியூ பாயிண்ட் வந்து பாப்பீங்க. கொஞ்சம் தூரமா நீங்க ஹில்ஸ்ல ஏறினதுமே ரைட் சைடு வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்கும். கவி அருவி அப்படின்றதா பேரு. ஆனா மங்கி ஃபால்ஸ் அப்படின்றதா மக்கள் இதை கூப்பிடுறாங்க. மங்கி ஃபால்ஸோட என்ட்ரி டிக்கெட் 50 ரூபாய். இது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் தெரியுது, குறைச்சா நல்லா இருக்கும். நீங்க ரொம்ப தூரம் நடக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு 150 மீட்டர் தான். நம்ம வால்பாறை ட்ரிப்ல இந்த மங்கி ஃபால்ஸ் தான் 3வது பிளேஸ்ங்க. இதுல நல்லா குளிச்சுட்டு சில் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஹில்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கலாம். நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருப்பீங்க. சோ இங்க குளிக்கிறதுனால உங்களோட டயர்ட்னஸ் எல்லாம் போகும். இன்னும் நீங்க புத்துணர்ச்சியா மேல அப்படியே ஹில்ஸ் ஏறி போலாம். சம்மர் டைத்துல வந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ்ல தண்ணி வராது. சோ அப்ப வராதிங்க, நல்ல மழை பெய்யுற சீசன்லயே நீங்க வாங்க. குளிச்சுட்டு அப்படியே நம்ம வால்பாறையை நோக்கி மேல ஏற ஆரம்பிக்கும் போதே ரைட் சைடு பாத்தீங்கன்னா மிஸ்டிக் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வரும். இதுல அந்த அளவுக்கு குளிக்கிறதுக்கு எசவு இருக்காது, பட் இதுல குளிக்கவும் கூடாது. ஸோ ஜஸ்ட் அந்த வழியா கிராஸ் பண்ணி போகும்போது பாருங்க. கொஞ்சம் தூரம் மேல ஏறி போகும்போது லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா காண்டூர் கால்வாய் அப்படின்னு ஒரு சின்ன கால்வாய் வரும். இது ரொம்ப பயங்கரமான கால்வாய். உள்ள நம்ம விழுந்தோம் அப்படின்னா டெத்து கன்ஃபார்ம். ஒரு யானையே உள்ள விழுந்தாலும் மேல இருந்துச்சு வர முடியாது. 10 அடி ஆழம். அது மட்டும் இல்ல, தண்ணி ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் இங்க நின்னுலாம் நீங்க பாக்காதீங்க. ஜஸ்ட் போகும்போதே நீங்க அப்படியே லெஃப்ட்ல இந்த கால்வாயை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க. 4வதா நம்ம எந்த இடத்த பார்க்க போறோம் அப்படின்னா லோம்ஸ் வியூ பாயிண்ட் தான். அப்படியே ஒரு சைடு பாத்தீங்கன்னா அந்த டேம் வியூ அழகா தெரியும். இன்னொரு பக்கம் நம்ம இவ்வளவு தூரம் ஏறி வந்தோம் பாத்தீங்கன்னா அந்த ஹேர்பின் பென்ஸ், அதெல்லாம் ரொம்ப அழகா தெரியும். அந்த அத்தனை பெண்டையுமே நீங்க இங்க இருந்து பார்க்கலாம். அந்த வியூ அற்புதமா இருக்கும். இந்த இடத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே வால்பாறை நோக்கி ஏற போறோம். இனிமேல் அந்த மாதிரி ஹேர்பின் பெண்ட் எல்லாம் நமக்கு தெரியாது. இனிமே நமக்கு ஃபுல்லாமே இந்த டீ எஸ்டேட் தான் தெரியும். இந்த வால்பாறை ட்ரிப்புக்கு பைக்குக்கு மொத்தமா 1600 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். ஒரு ஆளுக்கு 800 ரூபாய் ஷேரிங் மெத்தட்ல பிரிச்சிருக்கோம். நீங்க பைக்ல போற வழி எல்லாமே ரொம்பவே அழகா இருக்கும் பாக்குறது. அடுத்த இடமா வாட்டர் ஃபால் அப்படின்னு ஒரு எஸ்டேட் இருக்குங்க. அந்த எஸ்டேட் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அந்த எஸ்டேட்டோட பேரே வாட்டர் ஃபால் தான். ஒரு சின்ன கடை இருக்கும். அதுக்கு பக்கத்துல நீங்க பாக்குற வியூ ரொம்பவே அழகா இருக்கும். நீங்க இன்ஸ்டா ரீல்ஸ்ல நிறைய இடத்துல இந்த வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த இடத்தோட வீடியோ அவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. வால்பாறையிலே நீங்க மிஸ் பண்ண கூடாத ஒரு இடம் அப்படின்னா இதுதான் முதல்ல. சோ இங்க வந்துருங்க. இங்கே டீ தூள்லாம் கிடைக்கும். டீ போட்டா ரொம்பவே சூப்பரா டேஸ்ட்லாம் அல்டிமேட்டா இருக்கும். வால்பாறையில இதாங்க ஒரு 5வது பிளேஸுங்க. ஒரு டீ கடை இருக்கும். அது பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த டேஸ்டோட வியூ ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ இந்த இடத்த நீங்க பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இங்க டீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த கோர செட்ல உட்காந்துட்டு அப்படி நீங்க வெளியில பார்க்கும்போது ரொம்பவே கிரீனிஷா இருக்கும். அந்த டீ எஸ்டேட், அந்த மவுண்டனோட வியூலாம் ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ இங்க நீங்க போட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே தரமான பிளேஸா இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அடுத்த பிளேஸுக்கு நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. இன்னும் நிறைய பிளேஸ் இருக்கு பாக்குறதுக்கு. வால்பாறை போற வழி ரோடெல்லாம் நல்லா இருக்குங்க. நீங்க பைக்லயோ கார்லயோ நம்பி வரலாம். வியூவும் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. அப்புறமா நம்ம தலனார் அப்படின்ற ஏரியாவுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். வால்பாறைக்கு போறதுக்கு முன்னாடியே ரைட் சைட்ல இந்த ரோடு கட் ஆகும். தலனார் 10 கிலோமீட்டர்னு போட்டிருக்கோம். இந்த தலனாருக்குள்ள போறதுக்கு நமக்கு என்ட்ரி டிக்கெட் உண்டு. ஒரு ஆளுக்கு 100 ரூபாயும் பைக்குக்கு 100 ரூபாயும் வாங்குறாங்க. இது கிட்டத்தட்ட ரொம்பவே ஜாஸ்தியான அமௌண்ட் தான். பட் இதுல குறைச்சா நல்லா இருக்கும். உள்ள ஒரே ஒரு வியூ பாயிண்ட் தான் அலோவ் பண்றாங்க. அதுக்கு மேல ஃபால்ஸ் எல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. பட் நீங்க போற வழி செம ஒர்த்தானது. ஏன் ஒர்த்து அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா வால்பாறைக்கு வர நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா இந்த தலனார் தான் ரொம்பவே ஹைட்டான ஏரியா. வால்பாறை ஹைட் கம்மி தான் இதை விட. அதே மாதிரி சோலையார் டேமும் இதை விட ஹைட் கம்மி தாங்க. சோ இந்த தலனார் தான் இந்த மவுண்டன்லயே வால்பாறையிலேயே ரொம்ப ஹைட்டான ஏரியா. சோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. தூரமா ஒரு பில்டிங் தெரியுது இல்ல,
அந்த பில்டிங் கூட தான் நம்ம போறோம். கீழ ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறிட்டு மேல போயிட்டோம்னா மொட்டை மாடி மாதிரி வரும். அந்த மொட்டை மாடி மாதிரி இருக்கிற ஏரியால இருந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த வியூலாம் தரமா இருக்கும். 360 டிகிரில ரொம்ப அழகான மவுண்டன் வியூவ பார்க்கலாம். எப்பயுமே இங்க மிஸ்ட் இருக்கும். நம்ம பிளேஸ்ல 6வது இடம் இதுதான். நீங்க பசங்களா வந்தாலும் சரி, இங்க ஃபேமிலியா வந்தாலும் சரி, இங்க செம்ம மிஸ்ட் இருக்கு. சொல்லப்போனா நல்ல காத்து வேற அடிக்குது. நல்லா என்ஜாய் பண்ணலாம். நான் உங்களுக்கு இந்த இடத்துல சுத்தி என்ன வியூ இருக்குன்னு காமிக்கிறேன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நான் கிட்டத்தட்ட சம்மர்ல பிப்ரவரி மாசம் வந்திருக்கிறேன். இப்பவே இப்படி இருக்கு. அப்ப சீசன் அப்பலாம் எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்களேன். தூரமா ஒரு டேம் வியூலாம் தெரியும் இங்க இருந்து பார்க்கும்போது. நல்லா அழகா இருக்கும். நீங்க நேர்ல வந்து பாருங்க. சூப்பரா இருக்கும். அடுத்து நம்ம வால்பாறையை நோக்கி போகும்போது ஒரு ஹேர்பின் பெண்ட்ல இந்த பிளேஸ் வரும். 7வது பிளேஸ் தான் கார்வர் மார்ஸோட சிலை தாங்க. அந்த சிலைக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அழகான வியூ இருக்கும். இந்த சிலைக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வியூ இருக்கும். சோ இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம வால்பாறையை நோக்கி போலாம். சில மட்டும் தான் கொஞ்சம் உள்ள போயிட்டு ரிட்டர்ன் வெளில வரணும். பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வால்பாறை போற வழியிலேயே நீங்க பாத்திரலாம். இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம். சோ இதெல்லாம் நின்னு பார்த்துட்டு ரசிச்சுட்டு போங்க. இப்ப நம்ம டைரக்ட்டா நம்ம ரூமுக்கு தான் போறோம். அங்க போய் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அடுத்து என்னென்ன பிளேஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். வால்பாறை சிட்டிக்குள்ளேயே தான் நம்ம ரூம் புக் பண்ணிருக்கிறோம். மேக்ஸிமம் வால்பாறையில ரூமோட ரெண்ட் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆனா நம்ம வந்து அதுலயே கொஞ்சம் பட்ஜெட்டாவும் நல்ல வியூவோட நல்ல பெரிய ரூமா நம்ம சூஸ் பண்ணிருக்கிறோம். வால்பாறையில ஒரு பார்க் ஒண்ணு இருக்கு. அதை பார்த்த மாதிரி தான் நம்ம ரூமும் இருக்கும். இங்க இருந்து பார்த்தாலே அந்த பார்க்கோட வியூ எல்லாமே தெரியும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான வியூவை பார்த்த மாதிரியே நம்ம ரூம் இருக்கும். ஸோ வால்பாறை வந்தீங்கன்னா இங்க நீங்க ஸ்டே பண்ணலாம். பட்ஜெட்டாவும் இருக்கும். ஃபேமிலியா நீங்க வந்து இங்க தங்குறதுக்கு ரொம்ப நல்ல இடங்க. ஃபேமிலியா நீங்க வரும்போது உங்களுக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்குலாம் ஸ்பேஸ் வேணும் இல்லைங்களா? ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஹால். ஸோ உங்க குழந்தைங்கலாம் ஓடி ஆடி விளையாடுறதுக்கு இடம் இருக்கும். இது வந்து பெரிய பெட்ரூம். 2 பெட் உள்ள போட்டிருப்பாங்க. 4 பேர் தாராளமா தங்கலாம். ஸோ இந்த பெட்ரூம்க்கு இடையிலையும் நிறைய கேப் இருக்கும். பிள்ளைங்க ஓடி ஆடி விளையாடலாம். திங்ஸ் வைக்கிறதுக்கு இந்த டீபாயா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், நல்ல ஸ்பேஸா இருக்கும். அப்புறமா ஒரு டைனிங் ஹாலும் வந்துடும். இந்த கிச்சனா யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கிச்சனா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மாடியிலையும் வந்து பாத்தீங்கன்னா வியூ ரொம்பவே அழகா இருக்கும். நீங்க நின்று பாக்குறதுக்கு. முன்னாடியே ஆர்டர் பண்ணீங்கன்னா இங்கேயே சமைச்சு கொடுப்பாங்க. பட் நாங்க வந்து வெளியில போய் சாப்பிட்டோம். முன்னாடி ஆர்டர் அங்க கொடுக்கல. ஸோ அதனால மதியம் கிருஷ்ணா இன் அப்படின்னு அந்த ஹோட்டலோட பேரு. இங்கதான் சாப்பாடு நல்லா இருக்கும். ஒரு பிரியாணி 130 ரூபா தான். ஸோ குவான்டிட்டியும் நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஸோ இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. வேற எங்கேயும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நல்லா சாப்பிட்டுட்டு ரூம் போயிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு 5 மணிக்கு மேல நாங்க கூழாங்கல் ரிவர்னு ஒரு ஏரியா இருக்கு. அதை பாக்குறதுக்காக கிளம்பிட்டோம். போற வழியில இந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் கிராஸ் பண்ணி போனோம். ஊர் குட்டியா இருந்தாலும் கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு ஊரு. போகும்போது ஒரு டீ கடையை பார்த்தோம். சரி நல்லா டீ கடை பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கே. ஒரு டீ குடிப்போம்னு சொல்லிட்டு 25 ரூபாய் ஒரு டீங்க. ஆனா அந்த அளவு டேஸ்ட் இல்ல. ஒர்த் இல்ல. உலகத்திலேயே வால்பாறை டீனா ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் டேஸ்டே இல்லாத ஒரு டீயை அங்க போய் நாங்க குடிச்சோம். காசு வேஸ்ட் தான். அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல. ஸோ நீங்க பாருங்க. நல்ல அழகான லொகேஷன்லாம் இருக்கு. பட் வந்து காசை மிச்சப்படுத்திக்கங்க. ஏன்னா இங்க நிறைய கடைகள்ல நல்லா இருக்காது சாப்பாடு. கேட்டு சாப்பிடுங்க. யார்ட்டையாவது லோக்கல் ஆளுகிட்ட எந்த கடையில நல்லா இருக்கும் அப்படின்னு டீம் கொண்டு கேட்டு சாப்பிடுங்க. இந்த கூழாங்கல் ரிவர் போற வழியில தான் சன்செட் பாயிண்ட் இருக்கு. இங்க இருந்து நீங்க சன்செட்டை பார்க்கலாம். ரொம்பவே அழகா இருக்கும். நிறைய பேர் அந்த சன்செட்டை பாக்குறதுக்காக இங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க. இங்க நீங்க போட்டோ எடுக்கிறதுக்கும் சூப்பரா இருக்கும். இப்ப கூழாங்கல் ரிவருக்கு வந்துட்டோம். ரொம்பவே அழகான இடங்க இது. கொஞ்சம் கிரௌடான ஏரியாவும் கூட இது. வால்பாறையில 8வது இடம் இந்த கூழாங்கல் ரிவர் தான். இந்த பிளேஸ் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இந்த ரிவர்ல ரொம்ப தண்ணி வராது. பட் இங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். உள்ள மீன் நிறைய இருக்கும் இந்த ஆத்துல. அந்த கல்லாம் பாத்தீங்கன்னா உருண்டை உருண்டையா அழகா இருக்கும். நீங்களே பாருங்க. கூழாங்கல் ரிவர் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த ஆத்துல ஃபுல்லா பாத்தீங்கன்னா கூழாங்கல்ல தாங்க இருக்கும். நீங்க எங்க கால் வச்சாலும் சரி, குட்டி குட்டியா அந்த கூழாங்கல் நீங்க பார்க்கலாம். தண்ணிய பாருங்களேன். எவ்வளவு கூழாங்கல் இருக்கு பாருங்க. உருண்டை உருண்டையா நிறைய கிடக்கும். மீனும் இங்க நிறைய கிடக்கும். நல்லா சில்லுன்னு தண்ணி வரும். ஸோ சீசன் அப்ப விட கொஞ்சம் ஆஃப் சீசன்ல இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்து மத்தியானம் வந்து உட்காந்துட்டு இடம் பார்க்க நல்லா இல்ல, கிரௌடா இருக்கு, நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு போயிடுறீங்க. பட் இந்த இடத்துக்கு ஒண்ணு நீங்க சாயந்தரம் 5 மணிக்கு மேல வாங்க. இல்லாட்டினா ஏர்லி மார்னிங் வாங்க. அப்பதான் நல்லா இருக்கும். எந்த இடத்துக்கு எப்ப போகணுமோ அந்த டயத்துக்கு கரெக்ட்டா போங்க. இப்ப நாங்க வந்து சாயந்தரம் வந்திருக்கோம். அந்த வானத்த பாருங்க. அங்க இருக்க தண்ணிய பாருங்க. என்ன கலர்ல இருக்கு பாருங்க. ரொம்பவே அழகா இருக்கும். அங்க இருந்து நீங்க போட்டோ ஷூட்லாம் எடுக்கலாம். பக்காவான கிளைமேட்டா இருக்கும். இன்னைக்கு நாள் நம்ம மொத்தம் 8 இடம் பார்த்திருக்கோங்க. அது மட்டும் இல்ல குட்டி குட்டியா நிறைய பிளேஸ் பார்த்திருக்கோம். இப்போ நேரா நாங்க ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். போற வழியிலேயே இந்த மொத்த வால்பாறை சிட்டியும் எப்படி இருக்கு பாருங்க. ரொம்பவே அழகா இருக்கும் இங்க இருந்து பார்க்கறதுக்கு. இப்ப நாங்க அப்படியே ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போயிட்டு நாங்க சாப்பிடுறதுக்கு நைட் வந்தோம். சூப் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. 20 ரூபாய் தான். ரொம்ப காரமா இருந்தது. அந்த அளவு நம்ம மதுரை மாதிரி டேஸ்ட் எதிர்பார்க்க முடியாது. பட் ஓகே தான். இங்க தோசை நல்லா இருந்துச்சு. தோசையும் இந்த சூப்பும் சாப்பிட்டுட்டு நம்ம ரூம் போயிட்டோம். இப்ப நம்ம தூங்க போறோம். நைட்ல நம்ம ரூம்ல இருந்து வெளியில பார்க்கும்போது அந்த குட்டி குட்டி லைட்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இப்போ 2வது நாள். அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு. இங்க தான் நம்ம தங்கி இருக்கிறோம். இப்ப இங்க இருந்து நம்ம நல்லமுடி வியூ பாயிண்ட்காக போறோம். வால்பாறை அப்படின்றது ஒரு சொர்க்கம் அப்படின்றது இந்த போற வழியை பார்த்தாலே தெரியுதுங்க.
வால்பாறையில இருந்து நீங்க நல்லமுடி போற வழியில இந்த மாதிரி வியூலாம் தரமா இருக்கும். ஸோ அப்படியே நீங்க நின்று போட்டோலாம் எடுத்துட்டே போங்க. இந்த மாதிரி நிறைய டீ எஸ்டேட் இருக்கு. இது வந்து அடுத்த வியூ. இந்த மாதிரி நிறைய வியூஸ் தான் வரும். ஸோ அப்படியே நின்று இங்கே ஃப்ரெண்ட்ஸாக நின்று ஜாலியாக நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். ஃபேமிலியாக வந்தாலும் அப்படியே நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். இதெல்லாம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸா நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஆனா நீங்க எங்க சுத்தி திரும்பி பார்த்தாலும் இந்த டீ எஸ்டேட் தான். ரொம்ப கிரீனிஷா இருக்கும். நீங்க போட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். அப்படியே போற வழியெல்லாம் இந்த வியூ பாருங்களேன். இந்த மவுண்டன்லாம் அப்படியே அடுக்கடுக்கா இருக்கிற மாதிரி சூப்பரா இருக்கு. கண்ணுக்கு ஏற்ற தூரம் எங்கிட்டு போய் சுத்தி பார்த்தாலும் டீ எஸ்டேட் தான். எப்படிதான் இதெல்லாம் ஆளுங்க மெயின்டைன் பண்றாங்களோ. நல்லமுடி வியூ பாயிண்டோட என்ட்ரிக்கு வந்துட்டோம். இதுதான் என்ட்ரி செக் போஸ்ட். ஒரு டீ கடையும் இருக்கும். நீங்க டீ எல்லாம் சாப்பிட்டு ஃப்ரெஷ் ஆயிக்கோங்க. கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருக்கும். இங்கேயும் வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து 50 ரூபாய் வாங்கிடுறாங்க. 2 டிக்கெட்டா போடுறாங்க. 2 டிக்கெட்டா ஒரு ஆளுக்கு போட்டு 50 ரூபாய் வாங்குறாங்க. இதுவும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். இதுதான் 9வது இடம். இப்போ நம்ம நல்லமுடி வியூ பாயிண்டை பார்க்கறதுக்காக நம்ம டிக்கெட்லாம் எடுத்துட்டு உள்ள நடந்து போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியே பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணும். நடந்து போனதுக்கப்புறம் தான் அந்த வியூ நமக்கு தெரியும். மலையோட எட்ஜில் ஒரு பில்டிங் இருக்கும். அது மேலே நீங்கள் ஏறி நின்று பார்க்கலாம். கீழேயும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். சீசன் டைத்தில் வந்தீங்கன்னா நிறைய மிஸ்ட் இருக்கும். பட் இது வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, பிப்ரவரி மாதம். ஸோ அந்தளவு மிஸ்ட் இல்லை. பட் இந்த மாதிரி சமயத்தில் தான் கீழே இருக்கிற அந்த பழங்குடி மக்களோட வீடு கிளீனாக தெரியும். இங்கே காற்றும் நல்லா அடிக்கும். வந்தீங்கன்னா அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு 1/2 hour இல்லை 1 hour உட்காந்துட்டு போங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாமே. இந்த இடம் பேர் தான் நல்லமுடி வியூ பாயிண்ட். இப்போ நம்ம இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாமே கேரளா. அங்கே வந்து நிறைய ஆதிவாசி மக்கள் குடியிருப்புகள்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா அந்த குடியிருப்பு பகுதியெலாம் நீங்கள் பார்க்கலாம். நிறைய குடியிருப்பு பகுதியில் நீங்கள் இங்கே இருக்குது. அதெல்லாம் கேரளாவை சேர்ந்தது. இப்போ நான் நிற்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இங்கே பழங்குடி மக்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த ஏரியா ஃபுல்லாமே கரண்ட் எல்லாம் இல்லைங்க. இபி சப்ளை எதுவுமே இங்கேருந்து போகிற மாதிரி தெரியல. ஸோ எப்படி தான் இருக்காங்கன்னு தெரியல. ரோடும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு சிட்டியே இருக்குங்க. ஏகப்பட்ட சிட்டிஸ் உள்ள இருக்கு பழங்குடி மக்கள், அப்படிதான் சொல்லணும். நிறைய பேர் உள்ள வந்து இருக்கிறாங்க. இப்போ நல்லமுடி வியூ பாயிண்ட்ல இருந்து சோலையார் டேம் நோக்கி நாங்க போறோம். போற வழியிலேயே ஒரு சூப்பரான அழகான விஷயத்த நாங்க பார்த்தோம். இப்போ நாங்க நல்லமுடி வியூ பாயிண்ட்ல இருந்து சோலையார் டேம் போற வழியிலே பாத்தீங்கன்னா காட்டு மாடு நிறைய பார்த்தோம். ஸோ அதனால ரோட்ல நின்று பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க பாருங்களேன் காட்டு மாடுகளை. ஒரு 5 மாடு நிக்குது. டிஎஸ்எல்ஆர் கேமரா இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து இதை ஷூட் பண்ணி காமிச்சிருப்பேன். பட் வந்து இது நாங்கள் வெயிட்டாக இருக்குன்னு கொண்டு வரல. இப்போ நாங்கள் சோலையார் டேம் பண்ணிட்டோம். இப்போ இங்கே தண்ணியும் இல்லைங்க. ஏன்னா சீசன் இல்லை. ஸோ தண்ணி இல்லை. இங்கேயே பார்க் இருக்குது, சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. அப்புறமா ஷட்டர் சைடு போய் நம்ம பார்க்கலாமே அப்படின்னு போயிட்டு இருக்கோம். நம்மளோட வால்பாறை ட்ரிப்பில் 10வது இடம் இந்த சோலையார் டேம் தான். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். தண்ணி இப்போ அந்த அளவுக்கு இல்லை. சீசன் டயத்தில் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே இருக்கும். நல்லா ஜாலியாக இருக்கும். நல்லா ஃபன் பண்ணலாம். சீசன் டயத்தில் வந்தீங்கன்னா இங்கே உள்ள யானைலாம் தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்க அழகாக இருக்கும். பட் இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. இருந்தாலும் பார்க்க அழகாக தாங்க இருக்குது. முன்னாடி பார்க் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ பார்க்லலாம் நீங்கள் ஃபேமிலியாக விளையாடலாம். நாங்கள் அப்படியே இங்கேருந்து போகிற வழியிலேயே இந்த டேம்லாம் பார்த்துட்டே போனோம். அங்கங்கே ஃபால்ஸ் எல்லாம் வருதுங்க. உள்ள தண்ணி பெருகிறதுக்கு அதுதான் காரணம். நீங்கள் சோலையார்ல இருந்து வால்பாறை போகிற வழியிலேயே, வால்பாறைக்கு முன்னாடி ஒரு 5 கிலோமீட்டர்லேயே இந்த ஃபோட்டோ பாயிண்ட்னு வரும். மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா சும்மா தரமாக இருக்குங்க. வியூலாம் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. வால்பாறையில் 11வது இடம் இதுதாங்க. வால்பாறையில் இப்படி ஒரு போட் ஹவுஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து போட்டிங்லாம் நடக்கும். இதுதான் நம்மளோட 11வது பிளேஸ். கொடைக்கானலில் கொஞ்சம் பெரிய லேக்காக இருக்கும். பட் இங்கே வந்து கொஞ்சம் சின்னது தான். சின்னதாக இருந்தாலும் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் சாப்பிட போயிட்டோம். அதே ஹோட்டல், அதே சாப்பாடு தான். கிருஷ்ணா இன்னில் 130 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம அப்படியே மதுரையை நோக்கி போயிட்டு இருக்கோம். வெளிச்சம் இருக்கும்போதே போனால் தான் நிறைய இடங்களை பார்க்க முடியும். இதே மாதிரி கம்மி பட்ஜெட்டில் நீங்களும் போயிட்டு வாங்க.